ஹாய் ஹலோ வெல்கம் டு TRonicaL. இந்த வீடியோவுக்கு வந்து உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் சொன்னால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது பழுதாயின சொன்னால் வந்து ஒன்று தூக்கி போட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து வேற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம் எதுன்னு சொல்லி சார்ஜரா அப்படின்னு சொல்லி. சார்ஜர் இல்லை, ஹெட்செட்டுன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெட்செட்டுன்னு சொல்கிறது வந்து சிலவங்க வந்து கொஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து நார்மலானது யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து கொஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேசிக்காக ஒரு ஃபோனோட வர ஹெட்செட். உதாரணமாக சாம்சங் ஃபோனுன்னு வைங்க, சாம்சங் ஃபோனோட வர ஹெட்செட் வந்து பழுதாய் போய்த்துன்னு சொன்னால் வந்து அதை எப்படி ரீமேக் பண்ணுற ரெண்டு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசிக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் வந்து ஒரு பவுத் ஒன்று தேவை, ரெக்கமெண்ட் பண்ண கட்டாயம். அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் கட்டர் இருக்குன்னு சொன்னால் வந்து அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பௌத்துக்கு தேவையான அதே மாதிரி சக்கரன்னு சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் ஒன்றும் தேவை. இது இருந்துன்னு சொன்னால் வந்து உங்களோட ஹெட்செட்டை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்கவும் தேவையில்லை, அதே மாதிரி நீங்கள் தூக்கி போட தேவையும் இல்லை, உங்களுக்கே வந்து ரீமேக் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னு சரி வாங்க வீடியோக்குள்ளால போ. ஓகே கைஸ், நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட தேவையான சாமான் எல்லாமே இருக்குது. அதில் வந்து ஒன்றாவது பௌத் இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம தேவையான அளவுக்கு வந்து வயரம் நீட்டத்துக்கு வச்சு தேவையான மாதிரி ப்ளக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாம் மேக் பண்ணின ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அதில் வந்து ஹீட் ஆகிற டைம் வந்து அதை போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் நம்மள்கிட்ட பேப்பர் கட்டர் ஒன்று இருக்குது. நம்மள்கிட்ட புதுசாக இருந்தது வந்து காணையில். ஸோ வந்து அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் சக்கர் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் வந்து நம்ம சோல்டரிங் பண்ண போக்கில் வந்து ஒரு மதர் போர்டு ஒன்றில் நாங்கள் ஹீட் பண்ணிவிட்டு உதாரணமாக அந்த இடத்துல சோல்டரிங் அயன், அதாவது வந்து வந்து கூடினான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து இந்த இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த சோல்டரிங் பண்ணுற இடத்துல வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் வந்து அது வந்து உள்ளுக்கும் எடுத்த பிறகு வந்து அந்த இடத்துல ஹிஸ் ஆயிரும். எங்களுக்கு அதுக்காக தான் வந்து இந்த சக்கரன்னு சொல்கிறது வந்து யூஸ் ஆகிற. அதே டைம் வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் வந்து வயர்கள் யூஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நிப்பர்ன்னு சொல்கிற சாமான் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது, அதே மாதிரி தேவையான சாமான் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து க்ளூ கன் இருக்குது. இது வந்து க்ளூ கன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து இதை ப்ளக் பண்ணிவிட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து இதில் போட்டு நாங்கள் தேவையான இடத்துக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுற டைம் வந்து இந்த க்ளூ கன்னால் வந்து தேவையான மாதிரி ஒட்டும். அப்போ நம்மளோட கான்செப்டுக்கு வருவோம் எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஹெட்செட் ஒன்று எப்படி ரீமேக் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ வந்து என்னென்னு சொன்னால் நம்மள்கிட்ட ஒன்றுக்குமே உதவாத ஒரு ஹெட்செட் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து வேலை செய்ய ஏற்கனவே நாம் வயரெல்லாம் மாற்றி கொஞ்சம் வேலை பார்த்தோம். இப்போ அது வந்து ஒர்க் பண்ணுற ஹெட்செட் உண்டு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னு சொன்னால் வந்து இந்த ஹெட்செட்டில் ஒரு காது ஏன் வேலை செய்யாமல் போகுது இந்த விஷயம். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் ஏன் ஹெட்செட் வந்து ஷார்ட் ஆகிற இந்த விஷயங்கள் வந்து காட்ட போகிறேன். அதாவது வந்து இதில் கனெக்ஷன் எப்படின்றத வந்து காட்ட போகிறேன், பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் இருக்குது. இதில் ஒவ்வொரு பின் மோட்டுக்கு ஒவ்வொரு இது இருக்குது கனெக்ஷன் வந்து. அதை வந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோவில் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்போ எப்படின்னு சொன்னால் வந்து ஈனைக்கு வந்து வரும். அதாவது வந்து இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து நான் உங்களுக்கு 4 போட் இருக்குது. ஸோ வந்து இதில் இந்த ஓர்டருக்கு நீங்கள் என்ன செய்யணும், சோல்டரிங் பண்ணணும். அது வந்து ஈஸியான வேலை. அதாவது வந்து 2 கலரில் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு பார்த்து ஈஸியாக பண்ணலாம். அதே டைம் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து நான் பேசுகிற மைக் தான் இது. அதே டைம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் 4 வாரது, இந்த இடத்துல 4 வாரது என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இங்காலையால் வந்து ஒரு ஹெட்செட்டுக்காக உடஞ்சி மற்ற ஹெட்செட்டுக்காக 2 உடஞ்சி போகும். இப்போ இதே இடத்துல வந்து ஒரு சைட்டில் உங்களுக்கு பார்க்கலும்
லைட்டான சிவப்பு கலர் ஒன்றும் அடுத்த லைட்டாக அதோட லைட்டான சிவப்பு கலர் ஒன்றும் இருக்குது. அதே டைம் இந்த சைடில் வந்து ரெண்டும் இந்த ஒயர் சேர்ந்து தான் வரும். அதாவது வந்து ஒரு ஹெட்செட்டுக்குரிய ஒயர் வந்து நீங்கள் 4 பாயிண்ட் இருக்குது, 4 போர்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு ஒயர் ஒரு ஹெட்செட்டை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து 1-2 சோல்டரிங் அதாவது வந்து பவுத் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து ஓகே. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கன்னு சொன்னால் வந்து இந்த பிளேஸ் ஓகே. இதில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதாவது வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு புதிய ஒரு இதாக இருக்கும், அதாவது வந்து புதிய ஒரு ஹெட்செட்டாக இருக்கும்னு சொன்னால் வந்து நீங்கள் புதிய பேப்பர் கட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அதை டைம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கலட்டுறதுக்கு ஈஸியான வேலை. இது வந்து வேறு எந்த இதையும் போட்டு கலட்டல. ஸோ வந்து நீங்கள் அந்த சம்டைம் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் போட்டு ஃப்ளட் எல்லாம் போட்டு கலட்டலாம், அது வந்து பிள்ளையான மெத்தட். ஸோ வந்து இது வந்து கரல் பிடிச்சாலும் இது வந்து ஓகே. அதாவது வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து ஆட்டோவாக ரிமூவ் ஆகும். இதுதான் இந்த இடத்துல மெயினான விஷயம். அப்போ இதையும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு கனெக்ஷன் 2 கனெக்ஷன் தான் இருக்குது. 2 கனெக்ஷன் இருக்குது இதில். அதாவது இந்த இடத்துலேருந்து வர்றது வந்து இந்த இடத்துல 2 கனெக்ஷன் இதாக இருக்கும். உங்களோட ஹெட்செட் வந்து ஒரு காது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் வந்து ஒன்று நீங்கள் இதையும் அகெயின் பவுத் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த 2 ஒயரையும் சேஞ்ச் பண்ணி பவுத் பண்ணிங்கன்னு சொன்னாலும் ஓகே. இப்போ இது ரெண்டும் ஓகே ஆகியும் இந்த இடமும் ஓகேன்னு சொல்லியும் ஹெட்செட் வேலை செய்யலைன்னு சொன்னால் வந்து என்ன ரீசன்னு சொன்னால் ஹெட்செட்டுக்கு உள்ளால் வந்து ஒரு இது ஒன்று இருக்குது. நான் உள்ளுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. கட்டாயம் ஒரு ஹெட்செட் ஒன்று ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்னெட் ஒன்றும் கோயிலும் கட்டாயம் தேவை. இப்போ அந்த இதில் என்ன சொன்னால் இதில் பாருங்கள். அப்போ இதில் வந்து இதான் அப்போ இதுதான் வந்து ஹெட்செட்டுற உள் சைடாக இருக்குது. இது வந்து மேக்னெட்டாகவும் இது வந்து கோயிலாகவும் இருக்குது. அப்போ அந்த கோயில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மேக்னெட்டில் அந்த கோயில் வந்து இந்த உள்ளுக்கு போகும். அது இந்த உள்ளுக்கு போன பிறகு இதில் கீழே உள்ள அதாவது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல அதாவது வந்து இந்த க்ளூ ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அதாவது வந்து இதே மாதிரி பாயிண்ட் 2 இருக்குது இந்த இடத்துல. இந்த கோயில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வந்து கட்டாயம் இந்த இடத்துல பவுத் ஆகணும். உங்களோட ஹெட்செட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து சம்டைம் நீங்கள் போடும்போது அப்படி இல்லை, அதாவது ஹெட்செட் ஒன்று தான் நம்ம விழும்புன்னு சொன்னாலும் சம்டைம் அந்த ஒரு சின்ன ஒரு கோயில் தான். அதாவது வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ ஒரு திக்னஸ் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி கட்டாயம் வந்து நீங்கள் ஹெட்செட் ஒன்று யூஸ் பண்ணும்போது அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் பவுத் பண்ணிவிட்டு அதே டைம் இங்காலையும் செஞ்சுட்டு பவுத் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் வந்து நீங்கள் கட்டாயம் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது ஒன்று போடுறது வந்து கட்டாயம் நல்லம். ரீசன் என்ன சொன்னால் வந்து நல்லம் எதுக்கும் நல்லம். அதாவது வந்து வாரது வந்து ஒரு அடியில் காதுக்குள்ளுக்கு போகாமல் இதாகி வரும்னு சொல்கிறது எல்லாம் இல்லை. நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கொள்வது வந்து அவங்களோட ஹெட்செட்டுக்கும் யூஸ் ஆன விஷயம் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து அதை இப்படி வச்சுட்டு இப்போ இதே டைம் இப்படி வச்சு உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட ஹெட்செட் ஓகே. இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஹெட்செட் ஒன்று செய்கிற மெத்தட். நீங்கள் எந்த ஒரு ஹெட்செட் எடுத்துக்கொண்டாலும் இதே தான் ப்ரொசஸ் ஆகிருக்கு.
அதாவது வந்து கனெக்ஷன் இதில் 4 ஒயர் வரும். அது 4 நீங்கள் பார்த்து பவுட் பண்ணுங்கள். அதே டைம் இது வந்து ஒவ்வொரு ஹெட்செட் ஒவ்வொரு சைடுக்கு போகும். அந்த ஒரு சைடுக்கு வாரத்தையும் வந்து ஒரு இந்த இங்கால 2 வரும், இங்கால 2 வரும். ஸோ வந்து நீங்கள் அதை பவுட் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்து நான் உங்களுக்கு காட்டின மாதிரி நீங்கள் பேப்பர் கட்டர் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். வேறு எதுவும் ஃப்ளட் எதுவும் போட வேணாம். அதே டைம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு வந்து இன்டர் கனெக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ வந்து பேசிக்கான விஷயம் நான் நினைக்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி யூஸ் ஆகும் மிஷனை வந்து யூஸ் ஆக்குங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கும் மிஷனை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை தரேன். அதே டைம் வந்து நமக்கும் இப்போ டைம் இல்லை. ஸோ வந்து நம்மள்கிட்ட சென்ட் பண்ணுற விஷயத்தோடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன். அப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் நிறைய கண்டினியூஸாக வீடியோஸ் தரதுக்கு இருக்கோம். உங்களோட ஒரு கமெண்ட் லைக் வந்து எங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து குவாலிட்டியாக தரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுறோம். அது வரைக்கும் அனஸ்.